வணக்கம். நீங்க எப்போதுமே புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறவங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ம் அதனால தான் பங்குச்சந்தை பத்தின தகவல்களை ரொம்பவும் எளிமையா ஒரு நண்பர் கூட காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி புரிஞ்சுக்க இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பா. சந்தேனாலே ஏதோ புரியாத எண்கள், வரைபடங்கள்னு ஒரு மாய இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அந்த மாயையை உடைத்து உண்மையில அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தான் நாம பேச போறோம். கரெக்ட். இன்னைக்கு நம்ம விவாதத்துக்கு அடிப்படையா அமையிறது மார்ச் 6, 2026 அன்னைக்கு ஷேரா யூடியூப் சேனல்ல வழியான வார் ஆயில் ஸ்பைக் அண்ட் கேப் டவுன் வார்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோவோட தரவுகள் தான். ரைட். அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஆமா, இந்த அலசலோட முக்கிய நோக்கமே நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டியில வர்ற அதிரடி மாற்றங்கள், உலகளாவிய அரசியல் பதற்றங்கள், அப்புறம் இதுக்கு பின்னால கொட்டி கிடக்கிற பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளோட புதிர்களை உடைச்சு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறது தான். சரி, இத கொஞ்சம் விரிவாவே பாப்போம். முந்தைய நாள் மார்க்கெட் முடியறதுக்கு முந்தைய 1 மணி நேரத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்தது. சென்செக்ஸ் கிடுகிடுவென 900 புள்ளிகள் உயர்ந்தது. நிஃப்டி 300 புள்ளிகள் எகிரிருச்சு. ஆமா, ஒரு பெரிய ஸ்பைக் அது. எந்த ஒரு தெளிவான காரணமும் இல்லாம சந்தை ஏன் இப்படி திடீர்னு ராக்கெட் வேகத்துல பறந்தது, இத பத்தி தான் நம்ம அலச போறோம். கண்டிப்பா. இந்த மார்க்கெட் மூமெண்ட்ஸை பார்க்கறது எப்போதுமே ஒரு த்ரில்லர் நாவல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க சொன்ன அந்த கடைசி 1 மணி நேரம் ஏற்றம் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த 900 பாயிண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. அதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, சென்செக்ஸ் வீக்லி ஆப்ஷன்ஸ் தொடர்பான சில ஸ்பெகுலேஷன்ஸ். இது மார்க்கெட்ல வழக்கமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான், பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. ஓகே. ஆனா ரெண்டாவது ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட திசையையும் ஒரு நொடியில மாத்துச்சு. அது என்னன்னா, உலகளாவிய போர் நிறுத்தம் வரப்போகுது அப்படின்னு பரவுன வதந்திகள் தான். ஆமா, அந்த வதந்திகள் காட்டு தீ போல பரவுனதை நாமும் பார்த்தோம். நியூயார்க் டைம்ஸ் ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஈரானிய ரகசிய சேவைகள் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்காக அமெரிக்காவோட சிஐஏவை தொடர்பு கொண்டதா சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம சரியா மதியம் 2:30 மணிக்கு ஸ்கை நியூஸ் அரேபியா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளியிட்டாங்க. ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் ஒரு கருத்தை சொன்னதா அதுல வந்திருந்தது. அமெரிக்கா ஒரு மாற்று வழியை கொடுத்தா ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தையே கைவிட தயார் அப்படின்னு அவர் சொன்னதா நியூஸ். ஆமா, இதை கேட்ட உடனே போர் முடிஞ்சிடும், உலக பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்பிடும்னு நம்பி முதலீட்டாளர்கள் பணத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இந்த வதந்திகள் எவ்வளவு வேகமா பரவியதோ அதைவிட வேகமா முறியடிக்கப்பட்டுச்சு. உடனேவா? ஆமா, செய்தி வந்த வேகத்திலேயே ஈரான் அமெரிக்காவை தொடர்பு கொண்டதை திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. ஓஹோ. அது மட்டும் இல்லாம ஈரானிய ராணுவம் ஒரு தெளிவான விளக்கமும் கொடுத்தாங்க. அதாவது வெளியுறவு அமைச்சரோட அந்த கருத்து தற்போதைய போருக்கு முந்தைய பழைய அணுசக்தி பேச்சுவார்த்தையின் போது சொல்லப்பட்டது. இப்போதைக்கு அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கே விடமில்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இருங்க, இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. மார்க்கெட்ல இருக்கிறவங்க அனுபவம் வாய்ந்த முதலீட்டாளர்கள். வதந்திகள் அடிக்கடி வரும், அது பொய்யா இருக்கவும் வாய்ப்புண்டுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? கண்டிப்பா தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு பழைய செய்தியை வச்சு எப்படி பல்லாயிரம் கோடி ரூபாய் புலங்குற ஒரு மார்க்கெட்டை இவ்வளவு தூரம் ஏத்த முடிஞ்சது? இது ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி. முதலீட்டாளர்கள் புத்திசாலிகள் தான். ஆனா சந்தைங்கிறது வெறும் எண்களால இயங்குறதில்ல. அது மனிதர்களோட எமோஷன்ஸ், உணர்ச்சிகளால இயங்குது. அந்த ஃபியர் ஃபேக்டர். எக்ஸாக்ட்லி. அடடா, ஒரு நல்ல செய்தி வந்துடுச்சே, நாம இன்வெஸ்ட் பண்ணாம விட்டா லாபத்தை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பதற்றம். அதாவது ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதுதான் இதுக்கு காரணம். ரைட். அது மட்டும் இல்லாம இப்போதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் மூலமா நடக்கிற அல்காரிதமிக் ட்ரேடிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நியூஸ்ல சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனேயே அதை படிச்சுட்டு மெஷின்ஸே தானாகவே கோடிக்கணக்கான பங்குகளை வாங்க தொடங்கிடும். அட கடவுளே. ஆமா, வதந்தி பொய்யா மெய்யான்னு நாம ரிசர்ச் பண்றதுக்குள்ள மார்க்கெட் 900 பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு. உண்மையான டேட்டா வரதுக்கு முன்பே வதந்திகள் மார்க்கெட்டை எப்படி இயக்குது அப்படிங்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு ரொம்ப தெளிவான உதாரணம். ஒரு சின்ன செய்தி ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட சைக்காலஜியை எப்படி மாத்துதுங்கிறது உண்மையிலே வியப்பா இருக்கு. நியூஸை பார்த்த உடனே எமோஷனல் ஆகி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல பாதம். ரொம்ப சரி. சரி, இப்போ நாம கொஞ்சம் பங்குகளோட பக்கம் வருவோம். கடந்த 3 தொடர் வீழ்ச்சிகள்ல சுமார் 4.5% சரிந்திருந்த ரிலையன்ஸ் பங்குகள் திடீர்னு 3% மீண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். இதுக்கும் அந்த வதந்தி தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான டேட்டா இருந்ததா? ரிலையன்ஸ் விஷயத்துல ரொம்ப உறுதியான டேட்டா இருந்தது. ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்புறம் சிஎல்எஸ்ஏ
இந்த 2 பெரிய புரோக்கரேஜ் நிறுவனங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஓகே. ரிலையன்ஸ் பங்குகளோட ரீசென்ட் வீழ்ச்சி அளவுக்கு அதிகமானது, அதாவது ஓவர் அண்ட் 10 அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிறுவனத்தோட அடிப்படை பலத்தோட கம்பேர் பண்ணும்போது ஷேர் பிரைஸ் தேவையில்லாம அதிகமா விழுந்துடுச்சு. சோ இது வாங்குறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு அவங்க ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. ஓஹோ. அது கூடவே ரிலையன்ஸ் நிறுவனம் திரும்பவும் ரஷ்யா கச்சா எண்ணெய அதிக அளவுல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதாவும், இது அவங்களோட ரிஃபைனிங் மார்ஜின்ஸை கணிசமா உயர்த்தோன்னு கணிக்கப்பட்டது. இந்த உறுதியான டேட்டா தான் ரிலையன்ஸ் பங்கை மீட்டெடுத்துச்சு. அப்படின்னா கச்சா பொருட்களோட குளோபல் மூவ்மெண்ட்ஸ் நம்ம ஷேர்ஸோட பிரைஸை டைரக்டா டிசைட் பண்ணுது. இது ரிலையன்ஸ்க்கு மட்டும் இல்ல, மெட்டல் செக்டர், அதாவது உலோகத்துறையிலையும் எதிரொலிச்சுதான் நான் கவனிச்சேன். ஆமா, மெட்டல்ஸ்லயும் ஒரு பெரிய மூவ் இருந்தது. உலகளாவிய விநியோக தடங்கள் குறித்த அச்சத்தால அலுமினியம் விலை உலக சந்தையில உயர்ந்தது. இதனால நம்ம மார்க்கெட்ல ஹிண்டால்கோ பங்குகள் 3.6%, நேஷனல் அலுமினியம் பங்குகள் 6% ஏற்றம் கண்டது. கச்சா பொருட்களோட டிமாண்ட் அதிகரிக்கும் போது அதை உற்பத்தி பண்ற கம்பெனிகள் லாபம் அடையுது அப்படிங்கிற நேரடியான எக்கனாமிக்ஸ் இங்க வேலை செஞ்சிருக்கு. மிக சரியா சொன்னீங்க. ஆனா ரிலையன்ஸ் அப்புறம் மெட்டல் ஸ்டாக்ஸோட ஏற்றத்தை விட மார்க்கெட்ல நடந்த இன்னொரு விஷயம் தான் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. அது என்ன விஷயம்? ஒரு மாபெரும் கால்குலேஷன் புதிரை நாம இங்க கட்டவிழ்க்க வேண்டியிருக்கு. அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் FII மார்க்கெட்டை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3750 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. ஆனா மறுபக்கம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் DII 5150 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கியிருக்காங்க. முந்தைய நாள் சந்தை ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்காம தாங்கி பிடிச்சதே இந்த DIIகள் தான். இதுதான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. ஃபாரினர்ஸ் வித்தா நம்ம மார்க்கெட் சரியும் அப்படிங்கிற பழைய நிலை மாறி இப்போ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அந்த படுவை தாங்குறாங்க. ஆனா இவ்ளோ பெரிய தொகை இவங்களுக்கு எப்படி வருது? இது ஒரு மிகப்பெரிய மர்மம். கொஞ்சம் நம்பர்ஸ பாப்போம், அப்போதான் இதோட பிரம்மாண்டம் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. கடந்த 2 வருஷங்கள்ல, அதாவது 2024 மற்றும் 25ஆம் வருஷங்கள்ல சாதாரண முதலீட்டாளர்கள் கிட்டந்து மாசம் வர்ற மியூச்சுவல் ஃபண்ட் SIP முதலீடுகளை கணக்கிட்டா அது மாசம் 18,000 முதல் 30,000 கோடி ரூபாய் வரை வருது. ஓகே, பெரிய அமௌண்ட்லாம். ஆமா, இத வச்சு பார்த்தா கடந்த 2 வருஷங்கள்ல அதிகபட்சமா 4 முதல் 6 லட்சம் கோடி ரூபாய் தான் மார்க்கெட்க்கு வந்திருக்கணும். ஆனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த DIIகள் ஒட்டுமொத்தமா 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கணக்கு இடிக்குது. மக்கள் சிறுக சேமிச்சு SIP வழியா போட்ட பணம் அதிகபட்சம் 6 லட்சம் கோடி தான் அப்படின்னா மீதம் இருக்கிற அந்த 9 லட்சம் கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது? இது ரொம்ப தலை சுத்துற வைக்கிற தொகையா இருக்கே. இந்த உபரி பணத்தோட பின்னணி என்னவா இருக்கும்? அதுலதான் பலரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த அதிகப்படியான பணம் எங்கேந்து வருது அப்படிங்கிறதுக்கு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முதலாவதா, பணக்காரர்கள் மற்றும் பெருங்குடும்பங்களோட ஃபண்ட்ஸை நிர்வகிக்கிற ஃபேமிலி ஆஃபீஸ்கள் பெருமளவுல மார்க்கெட்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஓ, அந்த HNI பணம். பாரம்பரிய முதலீடுகள்ல இருந்த பணம் பெருமளவுல பங்குச்சந்தைக்கு இடம் மாறி இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே எடுக்கும்போது இந்திய மார்க்கெட் அதல பாதாளத்துக்கு போகாம இந்த உள்நாட்டு பணப்புழக்கம் தான் தாங்கி பிடிக்குதுங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. நம்ம உள்ளூர் முதலீட்டாளர்கள் மார்க்கெட்டை ஒரு இரும்பு தூண் போல தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா அந்த தூண் எவ்ளோ வலிமையானது? இதை தெரிஞ்சுக்க நம்ம எல்லையை தாண்டி வெளியே வீசுற உலகளாவிய புவிசார் அரசியல் புயல, அதாவது ஜியோபாலிட்டிக்ஸை நம்ம கவனிக்கணும். கண்டிப்பா. உலக அரசியல் பதற்றங்கள் சந்தையை எப்படி தாக்குது அப்படிங்கறத பாப்போம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நிலைமை ரொம்பவே தீவிரமா இருக்கிறது புரிஞ்சுக்க முடியும். அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் இன்னைக்கு 7வது நாளா தொடர்ந்து நீடிக்குது. போர் நிறுத்தம் அப்படிங்கிற வதந்திகள் ஒரு புறம் இருந்தாலும் கள யதார்த்தம் வேறா இருக்கு. இதுல நாம உற்று நோக்க வேண்டிய மிக முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் மூவ், ஹார்மோஸ் ஜலசந்திய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ ஈரான் முழுமையா முடக்க முயல்கிறது அப்படிங்கிறது தான். இது சும்மா ஏதோ ஒரு கடல் பகுதி பிரச்சனை இல்லையே. இல்லவே இல்ல. இது உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்கும் ஒரு விஷயம். ஏன்னா உலக வர்த்தகத்தோட கணிசமான கச்சா எண்ணெய் இந்த குறுகிய பாதையின் வழியாக தான் பயணிக்குது. இது முடக்கப்பட்டால் உலகென்னும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும். இதை நாம எந்த அரசியல் சார்பும் இன்றி ஒரு செய்தியா மட்டும் பார்ப்போம். அங்க நடக்கிற இன்னொரு முக்கிய அரசியல் நிகழ்வையும் நம்ம கவனிக்கணும். ஈரானோட உயரிய தலைவரான முஷ்டாஃப்கினி இறந்த நிலையில அவருக்கு பிறகு அவரோட மகன் அடுத்த தலைவரா வர வாய்ப்புள்ளதா செய்திகள் வருது. ரைட். இதுல முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார்.
அந்த மகனை தனக்கு பிடிக்கலனும் ஈரானோட அடுத்த தலைவரை தாமே அங்கீகரிக்க விரும்புவதாகவும் அவர் சொல்லியிருக்கார். இதுல நாம எந்த தரப்பிற்கும் ஆதரவு தெரிவிக்கல. ஆனா இப்படிப்பட்ட பெரும் தலைவர்களோட அறிக்கைகள் சர்வதேச உறவுகள்ல எப்படிப்பட்ட ஒரு அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது. அது மார்க்கெட்டை எப்படி பாதிக்குதுன்னு நீங்க கவனிக்கணும். நிச்சயமா. இந்த நீண்டு கொண்டே போற போருனாலும் இத்தகைய அரசியல் கருத்துக்களினாலும் ஏற்படுற நேரடி தாக்கம் பொருளாதாரத்துல தான் விழுது. ஆமா, இதனாலதான் கச்சா எண்ணெய் விலை ஒரே அடியா 3 முதல் 6% வரை உயர்ந்திருக்கு. இந்த வீடியோ தரவுகளின்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் 1க்கு $79 பிரெண்ட் கச்சா எண்ணெய் $84 ட்ரேட் ஆகுது. ஆயில் பிரைஸ் ஏறினா எல்லாமே ஏறுமே. எக்ஸாக்ட்லி. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் போக்குவரத்து செலவு கூடும். அது இன்ஃப்ளேஷனை, பணவீக்கத்தை அதிகரிக்கும். மீண்டும் வட்டி விகிதங்கள் உயரும்னு ஒரு பயம் மார்க்கெட்ல பரவும். அதே சமயம் தங்கம் அப்புறம் வெள்ளில லாபப்பதிவு, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் காரணமா 1% சரிவு ஏற்பட்டதையும் நம்ம இங்க பதிவு செய்யணும். முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுத்துக்கிட்டு பணமா கையில வச்சிருக்க விரும்புறாங்க அப்படிங்கறதையும் இது காட்டுது. சரி, இவையெல்லாம் அமெரிக்க மார்க்கெட்டை எப்படி பாதிச்சுது? இதுவும் ஒரு சுவாரஸ்யமான கதை தான். ஒரு பக்கம் டவ் ஜோன்ஸ் குறியீடு 1.61% வீழ்ச்சி அடைஞ்சது, S&P 500 குறியீடும் வீழ்ச்சி அடைஞ்சது. ஆனா நாஸ்டாக் மட்டும் வெறும் 0.26% மட்டுமே சரிந்தது. கிட்டத்தட்ட தப்பிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, AI டேட்டா சென்டர் துறையிலிருந்து சில பாசிட்டிவ் நியூஸ் தான் நாஸ்டாக் ஒரு பெரும் வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்தியிருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா, இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. உலகமே போர் பீதியில செறிந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான எதிர்கால தொழில்நுட்பங்களின் மீதான நம்பிக்கை எப்படி ஒரு சந்தையை தாங்கி பிடிக்குது பாத்தீங்களா? தொழில்நுட்பத்துறையோட பலம் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை சரிவிலிருந்து காப்பாத்துது அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த உதாரணம். அதே வேளையில சந்தையோட பயத்தை காட்டுற விக்ஸ் குறியீடு 12% உயர்ந்து 24 நெருங்கியிருக்கு. விக்ஸ் உயர்ந்தா மார்க்கெட்ல ஏற்ற இறக்கங்களும் முதலீட்டாளர்கள் மத்தியில பயமும் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த குளோபல் நிலைமைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைய இந்திய சந்தைக்கான டெக்னிக்கல் செட்டப் எப்படி இருக்கும்? கிஃப்ட் நிஃப்டி என்ன சிக்னல் கொடுக்குது? கிஃப்ட் நிஃப்டி நிலவரப்படி ஒரு தெளிவான அபாய சங்கு ஊதப்பட்டிருக்கு. அதாவது இன்றைய இந்திய சந்தை சுமார் 250 புள்ளிகள் சரிவுடன் ஒரு கேப் டவுனாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாயிருக்குன்னு வீடியோல எச்சரிக்கப்பட்டிருக்கு. உலக மார்க்கெட் எல்லாமே ரெட்ல இருக்கும்போது நாம மட்டும் தனித்தீவா தப்பிக்க முடியாது. நீங்க குறிப்பிடுற இந்த கேப் டவுன், அப்புறம் வெளிநாடுகள்ல நம்ம பங்குகளோட செயல்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுல தான் ஒரு நெகட்டிவ் ஆர்பிட்ராஜ் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க சென்னையில ஒரு தங்க நகைய ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அதே நகைய துபாயிலையும் வாங்க முடியும். திடீர்னு இரவோடு இரவா துபாயில அந்த நகையோட விலை சரிஞ்சிடுது. ஓகே. மறுநாள் காலையில சென்னையில கடைகளை திறக்கும்போது துபாய் விலை சரிவை ஈடு செய்யும் விதமா இங்கும் விலை குறைந்தே தொடங்கும் இல்லையா? அதுதான் இது. வெளிநாடுகள்ல ட்ரேட் ஆகுற நம்ம பேங்கிங் ஏடிஆர்கள் மற்றும் ரிலையன்ஸ் ஜிடிஆர்கள்ல இந்த வித்தியாசம் காணப்படுது. ஓ, புரியுது. இந்திய சந்தையில முந்தைய நாள் ரிலையன்ஸ் 3% உயர்ந்தது. ஆனா வெளிநாட்டு சந்தையில அது 1.5% மட்டுமே உயர்ந்தது. எனவே அங்க ஒரு 1.5% நெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. பேங்கிங் ஸ்டாக்ஸ்லயும் இதே போல 2% நெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. வெளிநாட்டுல நம்ம பங்குகளோட மதிப்பு குறைந்திருக்கிறதால இன்னைக்கு இந்திய மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே அந்த சரிவை சமன் செய்ய கீழே தான் தொடங்கும். இதுதான் இன்றைய சந்தைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. ரொம்ப அருமையான உதாரணம். இப்ப விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. சரி, மார்க்கெட் சரிந்து தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன சொல்லுது? முதல்ல நிஃப்டியை பார்ப்போம். டெய்லி சார்ட்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருந்தாலும் நிஃப்டி இன்னமும் 200 EMAக்கு, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு வருது. ஓஹோ. EMA அப்படிங்கிறது ஒரு மாணவனோட ஒட்டுமொத்த சராசரி மதிப்பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாணவன் கடைசியா நடந்த தேர்வுல நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம், அதுதான் புல்லிஷ் கேண்டில். ஆனா அவனோட ஒட்டுமொத்த வருட சராசரி இன்னும் பாஸ் மார்க்க தொடலனா அவனை சிறந்த மாணவன்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அது போலதான் நிஃப்டி ஒரு நாள் உயர்ந்தாலும் அதோட லாங் டேர்ம் ஆவரேஜான 200 EMAக்கு கீழே இருக்கிறதால ட்ரெண்ட் இன்னும் பேரிஷ் முகத்துல தான் இருக்கு. மேலும் RSI குறியீடு 38ல இருக்கு. இது இன்னமும் பலவீனத்தையே காட்டுது. அப்படின்னா முக்கிய சப்போர்ட் லெவல்ஸ் என்ன?
24,500 அப்படிங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட் லெவல். ஒருவேளை மார்க்கெட் இந்த நிலைக்கும் கீழே உடைஞ்சால் அது 24,300 வரை சரியலாம். மேல போக முயன்றால் 24,900 முதல் 25,000 வரையிலான பகுதி கடுமையான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட நிலைமை என்ன? முந்தைய நாள் அது 59,550ல முடிவடைஞ்சிருந்தது இல்லையா? ஆமா, பேங்க் நிஃப்டி ஒரு டோஜி பேட்டர்னை உருவாக்கியிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு கயிறு இழுக்கும் போட்டியை நினைச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் பலசாலிகளான ஆட்கள் சமமான பலத்தோட கயிற்று இழுக்கிறாங்க. நாள் முழுவதும் இழுத்த பின்னும் கயிறு எந்த பக்கமும் நகராம நடுவுல இருக்குன்னா அதுதான் டோஜி. பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஃபைட். எக்ஸாக்ட்லி. மார்க்கெட்ல பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையான ஒரு கடுமையான குழப்பத்தை, யார் பக்கம் பலம் அதிகம்னு முடிவெடுக்க முடியாத நிலையை இது குறிக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 58,500 என்பது சப்போர்ட் லெவல் ஆகும். 59,400 முதல் 500 வரையிலான பகுதி ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் செயல்படும். ஆப்ஷன் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கு? அதுதான் நிலைமையோட தீவிரத்தை இன்னும் கூட்டுது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் FII இன்னமும் மார்க்கெட் கீழே செல்லும்னு உறுதியா நம்புறாங்க. அவங்களோட 85.5% பொசிஷன்ஸ் ஷார்ட் சைட்ல தான் இருக்கு. அது ரொம்ப பெரிய நம்பர் ஆச்சே. ஆமா, மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கறதுல தான் அவங்க அதிக பணம் கட்டியிருக்காங்க. ஆனா இதுக்கு நேர்மாறா நம்ம DII மற்றும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் உயருங்கிற நம்பிக்கையில லாங் பொசிஷன்ல இருக்காங்க. இது முதலீட்டாளர்களுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய இழுபறி நிலையை காட்டுது. சரி, சந்தை நேரம் முடிஞ்ச பிறகு முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா என்னென்ன இருக்கு? அதை ஏன் நம்ம கவனிக்கணும்? பல முக்கிய டேட்டா வெளிவர இருக்கு. மாலை 3:30 மணி அளவுல யூரோப் பகுதி GDP வளர்ச்சி விகிதம், அப்புறம் ஐரோப்பிய மத்திய வங்கி தலைவரோட பேச்சு ஆகியவை வரவுள்ளன. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு அமெரிக்காவோட நான் ஃபார்ம் பேரோல், வேலைவாய்ப்பு தரவுகள், வேலையின்மை விகிதம் மற்றும் சில்லறை விற்பனை தரவுகள் வெளியாக உள்ளன. உலக பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி செல்லுதா அப்படிங்கறத இந்த டேட்டா தான் உறுதி செய்யும். அமெரிக்காவுல வேலைவாய்ப்பு குறைந்தால் அது அவங்களோட வட்டி விகித கொள்கையை மாத்தும். அது நேரடியாக இந்திய சந்தையில எதிரொலிக்கும். எனவே இவற்றை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண முதலீட்டாளரா உங்களுக்கு இதிலிருந்து என்ன புரியுது? மார்க்கெட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கம்பெனியோட லாப நஷ்டங்களை வச்சு மட்டும் நகர்றதில்ல. அது போர் நிறுத்த வதந்திகளால ஆடுது, ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படுற பிரச்சனையால பாதிக்கப்படுது, அப்புறம் வெளிநாட்டுக்காரங்க விற்கும் போதெல்லாம் உள்ளூர் முதலீட்டாளர்களை வாங்குறதால திசை மாறுது. கரெக்ட். நான்ஸ்டாக்கை AI காப்பாற்றியது போல நாமும் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நம்ம முதலீடுகளை பிரிச்சு வைக்கணும். இந்த எண்களும் அமெரிக்காவில் வெளியாகும் வேலைவாய்ப்பு தரவுகளும் உங்க போர்ட்ஃபோலியோல உள்ள பங்குகளோட விலையை எப்படி நேரடியாக பாதிக்குது அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு ஆழமா உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். நாம விவாதிச்ச அனைத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்விய மனசுக்குள்ள எழுகிறது. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு தொடர்ந்து முதலீடு செய்ய பணம் வருதுன்னு நாம ஆச்சரியப்பட்டோம் இல்லையா? ஆமா, 9 லட்சம் கோடி மிஸ்ஸிங்னு பார்த்தோமா? ஒருவேளை சர்வதேச அளவுல போர் பதற்றம் மேலும் அதிகரித்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்னும் மூர்க்கமா பணத்தை வெளியே எடுத்தா, இந்த மர்மமான உள்நாட்டு பணப்புழக்கத்தால மட்டுமே இந்திய சந்தைய ஒரு மாபெரும் வீழ்ச்சியிலேருந்து தொடர்ந்து காப்பாற்ற முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இந்த அருமையான சிந்தனையோடு இன்றைய விவாதத்தை நாம நிறைவு செய்யறோம். இந்த பெரும்புதிரை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தையில ஒரு கண் தரவுகளிலும் மறுகண் உலக நடப்புகளிலும் இருக்கட்டும். வதந்திகளை நம்பி எமோஷனல் ஆகாம தெளிவான தகவல்களின் அடிப்படையில நிதானமா செயல்படுங்க. இந்த விரிவான அலசல் உங்களுக்கு புதிய கோணங்களை அளித்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. சிறப்பான முதலீட்டு பயணத்திற்கு வாழ்த்துக்கள்.